ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதம் வரைக்கும் உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட், ஜனவரி மாதம் வரைக்கும் உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங், டிசம்பர் மாதம் வரைக்கும் உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து மார்ச் மாதத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட், பிப்ரவரி மாதத்து ஸ்ரீவாரி சேவா, ஜனவரி மாதத்து ஹோமம் டிக்கெட்ஸ் அண்ட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட டிக்கெட்ஸ் எல்லாம் டிசம்பரில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் மாதத்து ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்பிரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதல பாத பத்மாராதன சேவான்னு சொல்லிட்டு 4 சேவாவில் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சேவாவில் நம்மளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம் ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணி 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் 20 மத்தியானம் 12 மணி போல் இதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாகவும், ஜென்ரலாக யார் மார்ச் மாதத்தில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின லிஸ்ட் டிடிடி போர்ட்டல் அண்ட் ஆப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சகஸ்திர தீபாலங்கார சேவாவோடு சேர்த்து 2 ஆனுவல் சேவாவும் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணுவாங்க. தெப்ப விழா அண்ட் வசந்தோற்சவம். இந்த 6 ஆப்ஷனில் எது நம்ம புக் பண்ணாலும் 300 தர்ஷனம் ஃப்ரீ தர்ஷனத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக சுபதம் என்ட்ரி வழியாக போய் சேவாவையும் பார்த்துட்டு அன்னைக்கே திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கிரமாக தரிசனம் செய்துட்டு வரலாம். ஸோ இந்த தடவை புக்கிங்கில் 6 ஆப்ஷன் இருக்கும். ஆர்ஜித சேவா அண்ட் ஆனுவல் சேவாவோட சேர்த்து ஓப்பன் பண்ணுறப்போ 22 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங், திருப்பதி தர்ஷன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போவே கூட பேமெண்ட்லாம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ லாகின் செய்த அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக மற்ற தர்ஷன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் டிசம்பர் 22 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து டிசம்பர் 23 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்தோட அங்க பிரதட்சிணம் புக்கிங், காலையில் 11 மணிக்கு மார்ச் மாதத்தோட ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங். ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ முந்தின மாதத்து புக்கிங்கும் ரேண்டமாக சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட புக்கிங் 23 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து 24 டிசம்பர் 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ஸ்பெஷலிட்டி தர்ஷன் டிக்கெட்டும், ஜனவரி மாதத்து திருச்சானூர் அலமேலுமங்கப்புறம் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட 200 ஸ்பெஷலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. 24 மத்தியானம் 3 மணி போல் மார்ச் மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டானது டிசம்பர் 25 காலையில் 10 மணி போல் ஜனவரி மாதத்தோட ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரியில் திருப்பதி பெருமாளை ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் தரிசனம் செய்யணுங்கிறவங்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி பிப்ரவரி மாதத்து ஸ்ரீவாரி சேவா புக்கிங் கூட 25 இல்லை 26 போல் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடியில் அகெயின் அஃபிஷியலாக அப்டேட்ஸ் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் மார்ச்சில் ஸ்கூலுக்கெல்லாம் எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ட்ரை பண்ணுறப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா எப்போயாச்சும் ஒரு சிலர் கேட்பீங்க, ஜென்ரலாக எப்போ போனால் க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைமில் போகிறோம், எனக்கு தெரியாது எக்ஸாம் டேட் எப்போ மார்ச்சில் அப்படின்ட்டு பசங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் போகிறப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தர்ஷன் டிக்கெட், ஒரு தர்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி புக் பண்ணணுங்கிறது தனித்தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மார்ச் மாதத்து தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.